வெளியே உட்காந்து இந்த ராம் குண்டு பேசிக்கிட்டே இருக்கு. எனக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. நீ நல்லா ஸ்லோவா போடு. நான் வீடியோவே எடுக்க கூடாதீங்க என்ன யாருமே. ரொம்ப ஆசைப்படாத. நான் ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன். அதுக்கு இப்படி தெரிக்கிறேன். விட்டுரு, கிளம்பலாம். நீ கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல. நான்லாம் எதுக்கு இருக்கேன்? சவுண்டை குறைமா. கீழே அப்படிதான் கீழே விழுந்து என் ட்ரெஸ்ஸை நாசமாக்கணும். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல். என் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் கீர்த்தன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்பயும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தீபாவளி மேக்கப்பை நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பயங்கர சிம்பிளான மேக்கப். பவுடர் கூட இருக்காது, லைட்டாக மட்டும் நம்ம கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவோம். பயங்கர சிம்பிள் மேக்கப் தான். நான் வந்து குவிக்காக ரெடியாகி போனேன் அன்றைக்கி. ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இன்ஸ்டா டிஎம்ஸில் கூட வந்து இந்த மாதிரி அந்த மேக்கப் ரீக்ரியேட் பண்ணி. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை கேட்பீங்கன்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நீங்கள் நான் யூஸ் பண்ணுற அதே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் எனக்கு பர்சனலி பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் கூட நான் காட்டுறேன். நான் எப்படி இந்த மேக்கப் பண்ணு தெரியணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதில் நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோ மதியானம் எடுக்கிறேன். மார்னிங்கே நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் நீங்கள் உட்காந்து பெட்டில் வாஷ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து டெர்மாமேக்கு பேர் என்ன கிளென்சர், இதுதான் வந்து நான் எவ்ரிடேக்கு யூஸ் பண்ணுற கிளென்சர். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா சோப் ஃப்ரீ, SLS ஃப்ரீ அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. முக்கியமாக ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் சோப் இதில் இல்லை. அதனால எனக்கு இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால நான் கரண்ட்லி இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் லைட்டாக காட்டன் பேடில் எடுத்து நான் தொடச்சி காட்டுறேன். இங்கே ஏன்னா பெட்டில் வச்சு வாஷ் பண்ண முடியல. எனக்கு ஸ்கின் கேர் வீடியோனா ஓகே, வேறு வழியே இல்லைன்னு நான் வாஷ் பண்ணி காட்டுவேன். ஆனால் மேக்கப் வீடியோ தானே, ஸோ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்படியே வந்து தொடச்சிடுறேன். ஆனால் நீங்கள் கிளென்சர் போட்டிங்கன்னா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுங்கள், அப்படியே தொடக்காதீங்க. அண்ட் காட்டன் பேட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து மாய்ஸ்சரைசர். அதுக்கு வந்து நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா எப்பவுமே நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். வீடியோஸ் எடுக்கும்போது மேக்கப் போடுவேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது முக்கியமான நாளன்னைக்கு தான் மேக்கப் போடுவேன். ஸோ அன்றைக்கி மட்டும்தான் நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மற்ற நாள் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்கப் போட்டாலும் சரி இல்லை மேக்கப் போடலாலும் சரி, மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் எப்பவுமே ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். அண்ட் அதை விட முக்கியமாக சன்ஸ்க்ரீனை வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குட் வைப்ஸோட SPF 30 சன்ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து கிளியராக இன்க்ரீடியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. அண்ட் அது வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குங்கிறதால அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் LA ஷீல்டோட ஃபிஸ்கோ மேட் சன்ஸ்க்ரீன் ஜெல் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்னு சொல்லலாம். ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட நான் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி செக் பண்ணி பாருங்கள். ஸ்டோரி செக் பண்ண முடியாது, இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் போட்ட ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது என்னோட இன்ஸ்டா ஐடி. எனிவேஸ் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக பர்சன்டேஜ் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப மோசமான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. எல்லாமே நல்ல இன்க்ரீடியன்ட் தான். எடுத்துகிட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக டாட் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லைட்டாக அந்த ஒயிட் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி வெள்ளை இதுவாக தெரியும். அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு கொஞ்ச நேரத்தில் அது போயிடும். எப்போவுமே சொல்கிறேன், சன்ஸ்க்ரீனை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் போதும் போடுங்க. எப்போவுமே சன்ஸ்க்ரீன் போடுங்க. இதுதான் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் இன்டோர்லேயும் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படிங்கிறது. கையில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை வந்து நான் என் கையில் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ முக்கியம் சன்ஸ்க்ரீன் போடணுங்கிறது நான் டீட்டெயிலாக அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டு முடிச்சாச்சு. சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே எனக்கு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண பிடிக்காது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே விட்டுருவேன் கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் செட்டில் ஆனதுக்கப்புறம். ஏன்னா வந்து அது போட்டதுமே நமக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு ஒரு மாதிரியாக கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ அது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸ் பிரேக் விட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் போடலாம். ஓகே, ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து கேப் விட்டுட்டேன். இன்னொரு 5 மினிட்ஸ் கேப் விடணும். ஸோ நம்ம ஃபேஸில் எதை போடுறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே என்னோட ஃபேஸில் வந்து செட் ஆகும் சன்ஸ்க்ரீன் 5 மினிட்ஸ்க்குள்ளே. எப்பவுமே யூஸ் பண்ணுறோட கல்ட் ஃபேவரட் மிஸ் கிளேர் ஐப்ரோ கேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு நான் ஐப்ரோஸை டக்குன்னு போட்டுடுறேன். ஆக்சுவலி இந்த மேக்கப்பே பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு வந்து நடுவில் நான் அந்த எடுக்கிற 5 to 10 மினிட்ஸ் பிரேக்கை விட்டுருங்க. அந்த பிரேக் இல்லாமல் எனக்கு மொத்தமாகவே 5 to 10 மினிட்ஸ் தான் ஆச்சு அந்த டே அன்னைக்கு போடுறப்போ. அண்ட் எனக்கு இந்த மாதிரி மேக்கப் போடுறது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப கம்மி டைமில் டக்குன்னு எடுத்து போட்டுறேன். நான் பேசிட்டே போடுறதுனால எப்போவுமே டிலே ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஐக்கு பண்ண போகிறேன். ஐஸ்க்கு வந்து நான் கன்சீலரோ ஒன்றுமே நான் போடலாம் அன்னைக்கு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது மேக்கப் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்துட்டு.
ஸோ நான் என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா Forever 52ஓட ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு பீச்சி ஷேட் மாதிரி ரொம்ப லைட்டான ஒரு ஷேடு. இதை எடுத்துகிட்டு என் கண்ணுக்கு மேலே போட்டேன். தட்ஸ் இட். என் கண்ணுக்கு மேலே இந்த ஆயிலியாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து இந்த ஷேடு போட்டதும், பிகாஸ் இது நார்மல் ஒரு மேட் ஐஷேடோ, ஸோ அதனால் இந்த ஷேடு போட்டதும் அந்த ஆயிலி ஐலிட் வந்து போயிடும். அண்ட் கண்ணுக்கு ஒரு லைட்டான ஒரு கலரும் கொடுக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தெரியுதா உங்களுக்கு ரெண்டு கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ்? ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், பட் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து பர்பிளோட காஜல் யூஸ் பண்றேன். விண்ட் பினீத் மை விங்ஸ் காஜல் யூஸ் பண்றேன், பிளாக் கலர். அதை வந்து கண்ணு கீழே அண்ட் அப்போ டைட் லைன், இந்த டைட் லைன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வாட்டர் லைன் சொல்றோம், அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். லைட்டா ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க, ரொம்ப லைட்டா சுண்டு விரல் வச்சு. இன்னொன்று இந்த மேக்கப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷஸே இல்லை. நம்ம ப்ரஷஸே யூஸ் பண்ணல, ஐப்ரோஸ்க்கு தான் யூஸ் பண்ணோம். பட் அது வந்து நான் அவ்வளோவா அது ப்ரஷ்ஷாகவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஐப்ரோஸ்க்கு எப்படியும் நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இது தேவை. மற்றபடி வேறு எந்த ப்ரஷஸுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு மேக்கப் ஸ்பஞ்சோ எதுவுமே கிடையாது, எல்லாமே கையில் டக்குன்னு போட்டு போகிற மாதிரி தான். அண்ட் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ லைனர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்டேக் ஒர்க்கியோட பேடாஸ் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம லைனரும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் நல்லாவே செட் ஆயிருக்கும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபேஸ்க்கு வந்து நம்ம கன்சீலர் போட்டுடலாம். கன்சீலர் நான் ஃபுல்லாக போட மாட்டேன், எனக்கு இங்கே மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்னே மார்க்ஸ், அதை மறைக்கிறதுக்காக மட்டும்தான் கன்சீலர். அதுக்கு நான் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் கன்சீல் அண்ட் கரெக்ட் பேலட் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து MC 30, 25, 35 இது எல்லாமே இருக்கலாம். மீடியம் ஷேட்னு நினைக்கிறேன். மிட் எல்லோ, மிட் பீச்னு இருக்கு. மீடியம் ஷேட் ஆக்சுவலி மேலே மீடியம்னு போட்டான். எவ்வளோ ஒரு பேக்காக இருந்தால் அந்த மீடியம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் படிக்கிறேன். இதில் இருக்கிறதுலையே டார்க்காக இருக்கும் இந்த ஷேட். இது அப்புறம் லைட்டாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது தெரியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ஐஷேடோ போட்டேன் இல்லையா, ஸோ கையில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஐஷேடோ இருக்கும், அதுக்குள்ளே தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இந்த மார்க் இருக்க ஏரியாவில் நம்ம போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்க அந்த லைட்டர் ஷேடும் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த அளவுக்கு தான் நான் போடுவேன். யூஸ்வலி ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ். எனக்கு ரொம்ப போட்டு அந்த ஒரு பயங்கரமாக அந்தளவுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பர்சனலி வந்து எனக்கு இந்த மாதிரியாக தான் நான் வெளியே போகிறேன்னா இந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ லைட்டாக இதை கவர் பண்ணால் போதும். இப்பயும் என்னோட ஆக்னேஸ் ரொம்ப லைட்டாக வெளியே தெரியும். அண்ட் அது வந்து எனக்கு அழகாக தான் ஃபீல் ஆகும். கொஞ்சம் ஆக்னேஸ் வெளியே தெரிகிறது, அந்த கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு பர்சனலி அழகாக தான் ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் எப்பவும் பார்த்தா தெரியும் என்னோட மேக்கப் லுக், நான் வந்து பர்சனலி வெளியே போகும்போது போட்டு போகிற மேக்கப் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நான் ரொம்ப சட்டிலாக லைட்டாக எனக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி தான் நான் போடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் எனக்கு நிறைய மார்க்ஸ் இருக்குது. இது மேலே நம்ம எப்படி போட்டுக்கலாம். ஆக்சுவலி என்னோட ஃபேஸ் மேக்கப் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மேக்கப் பேஸ் மேக்கப் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோதான். லிப் பாம் வந்து நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா த்ரூ அவுட் த டே நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் லிப் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். அதனால பர்பிளோட மஸ்காரா யூஸ் பண்ணுறது. என்ன கண்ட்ராவி மஸ்காரான்னு எனக்கே தெரியல. த்ரூ திக் அண்ட் தின் வால்யூமைசிங் மஸ்காரா. நான் நார்மலாக என்னோட எவ்ரிடே யூஸ் அதுக்கெல்லாம் நான் இந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன். ஐலாஷஸை கேர்ள் பண்ணுறது. கேர்ள் பண்ணிட்டு தான் நான் மஸ்காரா போடுவேன். பட் நான் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, we can manage, we can live without it. அடுத்தது the most important part. ஸோ இதுதான் வந்து நான் மேக்கப் போடுறனோ போடலையோ மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ஹைலைட்டர் ஹைலைட்டர் போடுறது. ஸோ அதுக்கு வந்து ஸ்டேக் ஒர்க்கியோட லிக்விட் ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். கெட் இன் வார்மர் நம்பர் 1. ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுறேன். முக்கியமாக வந்து எனக்கு இந்த மூக்கில் ஹைலைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் மூக்கு எனக்கு பளபளன்னு இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால மூக்கில் இப்படி போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப்பே போடாதப்போ லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து இன்னும் கூட க்ளோ ஃப்ரம் விதின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளேருந்து நம்ம அப்படியே பளபளன்னு இருக்க மாதிரி தெரியும். வெளியே அப்படியே கோடு போட்டால் ரோடு போடுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உள்ளேருந்து நம்ம கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து லிக்விட் ஹைலைட்டர்ஸ் பிடிக்கும். இந்த ஸ்டேக் ஒர்க்கியோட ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஹைலைட்டர் தான், அவ்வளோ பெரிய சீன் இல்லை. ஆனால் அன்றைக்கி எனக்கு இதுதான் கிடச்சிது. ஸோ நான் வந்து இதை போட்டேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, மொக்கன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஸோ என்னோடய மேக்கப் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். லிப்ஸ்டிக் மறந்ததில்லை. நான் எதையாவது மறக்கலைன்னா தான் மழை பெஞ்சிருமே. ஸோ நான் வந்து லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா மேக்கோட மேட் சில்லி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். ஒரு வாட்டியும் நான் எல்லா ஸ்டெப்ஸையும் என் கையில் தான் போடுறேன். ஸோ ஒரு வாட்டி ஒரு ஸ்டெப் முடிச்சது நான் என் கையை தொடச்சிடுறேன்.
ஸோ தட் காஜல் வந்து வாய்க்கு போகாது, லிப்ஸ்டிக் கண்ணுக்கு போகாது. அதனால எப்படி என் புத்திசாலித்தனம். அதனால லிப்ஸ்டிக் எடு நல்லா இப்படி தான் நான் போட்டேன். எனக்கு வந்து எதுவுமே எனக்கு ஹெவியாக வேண்டான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பர்பிளோட ப்ளே டைம்ஸ் ஆஃப் மேட்ச் லிப் கிரேயான் நெவர் ஹாவ் ஐ ஹெவர் நம்பர் 3 இப்படி போட்டு இதையும் இப்படி தடுச்சுக்காங்க. எனக்கு ஆக்சுவலி வாயில் வந்து இந்த மவுத் அல்சர் சொல்லுவாங்கல்ல, அச்சரம் சொல்லுவாங்கள்ல, அது வந்திருக்கு. ஸோ அதனால இந்த வாயை என்னால் இப்படி பண்ணவே முடியல. இப்படிதான் பண்ணுறது சிம்பன்சி மாதிரி. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் லிப்ஸ்டிக் போடவே முடியல, தொட்டாலே வலிக்குது. ஸோ மேக்கப் அவ்வளோதான். பொட்டு வச்சுருவோம். பொட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு சாரி கட்டிட்டு வந்துடுறேன். பொட்டு பெருசாக வச்சுட்டனோ மேபி இருக்கலாம். ஸோ என்னோட மேக்கப் இதுதான் என்னோட கம்ப்ளீட் மேக்கப் லுக். அன்றைக்கி நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. பட் அன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருந்தது. குங்குமம் நம்ம வைக்கணும், குங்குமமும் நம்ம வைப்போம். தீபாவளி vlog நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் இந்த மேக்கப் லுக் ரியலாக அன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ஒரு டியூப்ளிகேட் ரீக்ரியேஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம போகலாம். போயிட்டு சாரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். பாய். ஓகே, ஸோ நான் வந்து இந்த ஜுவல் தான் அன்றைக்கி போட்டிருந்தேன். அண்ட் இந்த கையில் வளையல் போட்டிருந்தேன். அந்த வளையல் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. அன்றைக்கி போடுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் வாட்ச். ஸோ ஆக்சுவலி பேசிக்லி இவ்வளோ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் பண்ண மாதிரி. வேறு என்ன எக்ஸ்ட்ரா பண்ணேன்னு எனக்கே தெரியல. எல்லாத்த விட முக்கியமாக குங்குமம் வச்சுருந்தேன். அது ஆக்சுவலி இந்த குங்குமம்லாம் வந்து ஒரு ஆட் ஆன் பியூட்டினே சொல்லலாம். எதுவுமே பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் இதை பண்ணாலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தட்ஸ் இட். அவ்வளோதான் வந்து கம்ப்ளீட் லுக். அன்றைக்கி வந்து நான் இப்படி தான் இருந்தேன். உங்களுக்கு நான் அதே மாதிரி தெரியுறேன்னு தெரியல. எனக்கு பர்சனலி அன்றைக்கி வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா மேபி தீபாவளி அந்த ஹாப்பினஸ் அதனால கூட இருக்கலாம். அந்த ஒரு இன்னர் பியூட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால கூட இருக்கலாம். பட் நான் சேம் தான் எனக்கு வந்து ஃபாலோ பண்ணேன். இன்கேஸ் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்தேன் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணேன், நிறைய மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்லாம் கூட நினச்சிருந்தீங்க. ஸோ இதான் நான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், நிறைய ஆஃபர்ஸும் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருமே நான் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் கீர்த்தி.